Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 1 sets, relations and functionsல equivalence relations பற்றி பார்க்கலாம். equivalence relationna reflexive, symmetric, transitive இந்த மூணு கண்டிஷனும் satisfy ஆகணும். RSTன்னு நம்ம சொல்லுவோம், alphabetல ஆர்டரில் இருக்கும். What is reflexiveனா A related to A related to itself இருக்கணும். சிமெட்ரிக்னா A ரிலேட்டட் டு B இருந்துச்சுன்னா B வந்து ரிலேட்டட் டு A. ஓகே, அடுத்தது டிரான்சிட்டிவ்னா A ரிலேட்டட் டு B, B ரிலேட்டட் டு C, which implies A is related to C. ஸோ இப்போ பேரலல்ங்கிற கண்டிஷன் எடுத்து பாரு. ஒரு லைன் இருக்குது, எல்லுங்கிற ஒரு லைன், இன்னொரு லைன் எல்லுங்கிற லைன் எல்லுக்கு பேரலாகவே இருக்கும், கரெக்டாக? ஸோ எல் இஸ் பேரலல் டு இட் செல்ஃப், எல் இஸ் பேரலல் டு எல். ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அடுத்தது L1 L2ன்னு எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டு பேரலல். L1 இஸ் பேரலல் டு L2. ஓகே, இம்ப்ளைஸ் என்ன அர்த்தம்? L2 இஸ் பேரலல் டு L1. அப்போ B இஸ் ரிலேட்டட் டு A வந்தாச்சு இல்லையா? ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது L1 வந்து parallel to L2 இருக்குது, பட் L2 வந்து parallel to L3. இது ரெண்டு parallel, இது ரெண்டு parallel, which implies கண்டிப்பாக L1 L3 parallel தானே, ஃபஸ்ட்டு தேர்டும் parallel. ஸோ இப்போ parallelங்கிற கண்டிஷன் இந்த மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ண, அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 1.2ல சம் நம்பர் 1 பாருங்கள். டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, symmetricity and transitivity. First subdivision, the relation are defined at the set of all positive integers by m or n. M or n, m related to n na understood if m divides n. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது டிவைட்ஸ். இந்த ஆப்ரேஷன் வச்சுட்டு இந்த மூணு கண்டிஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், த ரிலேஷன் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோன்னா, the relation are defined on the set of all positive integers. நம்ம define பண்ணிக்கிறது set of positive integers. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜரில் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா போதும், இந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணோம்னா போதும். பை எம் ஆர் என். அப்போ எம் என்னில் எங்கே இருக்கணும்? ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும். இஃப் எம் டிவைட்ஸ் என். ஓகே, வாட் இஸ் எம் ஆர் என்? எம் டிவைட்ஸ் என். ஸோ ஃபஸ்ட் ரிஃப்ளெக்சிவிட்டி, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ளெக்சிவிட்டி என்ன வரும்? m டிவைட்ஸ் m. ஸோ இட் செல்ஃப், அதுதான் ரிஃப்ளெக்சிவிட்டியோட கண்டிஷன், RST. ஸோ இந்த கண்டிஷன் மறந்துற போது ஆர் ஃபஸ்ட்டு எஸ், அடுத்தது செகண்டு, தேர்டு T. ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி, டிரான்சிட்டிவிட்டி. ஸோ வென் m டிவைட்ஸ் m, இது ட்ரூ தானே நம்மளுக்கு? ஸோ m டிவைட்ஸ் m இஸ் ட்ரூ. ஸோ ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் m. ஏன்னா ஒரு 4 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டிவைட்ஸ் பை 4. 4 டிவைட்ஸ் 4, 5 டிவைட்ஸ் 5. ஸோ எம் ஆர் எம், இது ட்ரூ, விச் இம்ப்ளைஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் எம். அடுத்தது என்ன? சிமெட்ரிசிட்டி பார்க்குறோம். சிமெட்ரிசிட்டி என்ன? எம் டிவைட்ஸ் என்னன்னு எடுத்துட்டு ஐ வாண்ட் டு செக் என் டிவைட்ஸ் எம். இப்போது எம் டிவைட்ஸ் எம் என் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது என்னங்கிற நம்பரை எம்முங்கிற நம்பர் டிவைட் பண்ணிடுச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடு. எம்முக்கு ஒரு நான் 4 கொடுக்குறேன், என்னுக்கு ஒரு 2 கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன். எம் டிவைட்ஸ் என்னன்னா என்ன அர்த்தம்? என்னங்கிற நம்பரை எம் டிவைட் பண்ணிடுச்சு. அப்போ என் தான் கிரேட்டராக போட போகிறோம். 8/4, த ஆன்சர் இஸ் 2. அப்போ என்ன அர்த்தம்? 8ஐ நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 times 8 கிடைக்கும், ரிமைண்டர் எனக்கு 0 கிடைச்சாச்சு. அண்டர்ஸ்டுட்? 8 இஸ் டிவைடட் பை 4 கிவ்ஸ் ரிமைண்டர். ஸோ 4 டிவைட்ஸ் 8. அப்போ 4ங்கிறது 8ஐ டிவைட் பண்ணிடுச்சு. பட் இதுவே மாற்றி போட்டிங்கன்னா என்ன வரும்? 4/8 வரும். அப்போ 4ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியுமா? இஸ் இட் ட்ரூ? நோ. ஸோ என்ன சொல்லலாம்? 4 டிவைட்ஸ் 8. இது என்னம்மா? இது எம், மாற்றிடாதீங்க. 4 டிவைட்ஸ் 8 ட்ரூ. ஆனால் 8ஆல் 4 டிவைட் பண்ண முடியுமா? நோ. 8 does not divides 4.
So m divides n, which implies n does not divide m for all positive integer m and n. So R is not symmetric. புரியுதா? எக்ஸாம்பிள் 4யும் 8யும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டிரான்சிட்டிவ்னு என்ன அர்த்தம்? m divides n and n divides p. ஃபார் எக்ஸாம்பிள் mக்கு நான் இதுக்கு தான் பெரிய நம்பரை நான் எடுத்துக்கணும். m divides 8, இது 8 எடுத்துக்கிறேன், இது 4ன்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டோம் 8ஐ 4ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் 8ஐ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்? 16ஆல் டிவைட் பண்ணணும். p ஆலைனா 16 எடுத்துக்கிறேன், இது 8. ஸோ இதெல்லாம் ட்ரூ தானே? 4 divides 8னா 8ங்கிற நம்பரை 4ஆல் டிவைட் பண்ண முடியும். ரிமைண்டர் 0 தான் வரும். 16ங்கிற நம்பரை 8ஆல் டிவைட் பண்ண முடியும். 2 டைம்ஸ் கிடைக்கும். ரிமைண்டர் 0. 8 divides 16, which implies அப்படின்னா இந்த 4 16 டிவைட் பண்ணுமா? 4 divides 16ஆ? 4ஐ 16ஐ வச்சு டிவைட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ். பாருங்கள், 16ஆல் 4ஐ டிவைட் பண்ணினா you will get 4 times 16, answer is 0. So I can conclude m divides n and n divides p இது ரெண்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா definitely m divides p. Therefore R is transitive. Okay. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். R is defined by L or M. If L is perpendicular to M, கண்டிஷன் என்னென்னா பர்பெண்டிகுலருங்கிற கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டி RST செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி, டிரான்சிட்டிவிட்டி. ரிஃப்ளெக்சிவிட்டினா ஒரு லைனு பர்பெண்டிகுலர் டு இட் செல்ஃப். எ லைன் cannot be perpendicular to itself. parallel வரும், பட் பர்பெண்டிகுலர் ஒரு லைனு அதே லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குமா? பர்பெண்டிகுலர்னால் மேக்கிங் 90 டிகிரி பாசிபிளே கிடையாது. எ லைன் cannot be perpendicular to itself. ஸோ A or A is not true, which implies A or Aங்கிறதுக்கு பதிலாக நீ வந்து L or A, L or A, L or Lன்னு போடலாம். வாட் எவர் இட் மேபி, நான் ஏன்னு எடுத்துருக்குறேன், அவ்வளோதான். ஸோ R is not reflexive. அதே சிமெட்ரிசிட்டி எடுத்த டைம் வச்சுக்கோ. L is perpendicular to M. பாருங்கள், Lங்கிற லைன் perpendicular to M. Understood? M is also perpendicular to L தானே? ஸோ இஃப் அ லைன் L is perpendicular to M, தென் அப்போ என்னாகும்? M கண்டிப்பாக Lக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் L perpendicular to M implies M is perpendicular to L. So condition என்ன? If L or M implies M or L, which implies R is symmetric. Transitive என்ன அர்த்தம்? If L is perpendicular to M, பாருங்கள், L வந்து Mக்கு perpendicular and M is perpendicular to N. இந்த M வந்து Nக்கு perpendicular, which implies L N perpendicular? No, L is not perpendicular to N. So in the condition not true. எப்படி conclusion வரலாம்? L or M, M or N, which implies L or N does not, that is L not related to N. That is R is not transitive. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாரு. கிவன் ரிலேஷன் இஸ் A or B if A is not a sister of B. இங்கே ரிலேஷன் என்ன? not a sister of, where A, B, C belongs to capital A. ஏங்கிறது என்ன? all members of a family. ஸோ ஃபஸ்ட் ரிஃப்ளெக்சிட்டி என்ன சொல்லுதுன்னா A or A. A is not a sister of A. எஸ், உனக்கு நீயே சிஸ்டராக இருக்க முடியாது இல்லையா? ஸோ R is reflexive. ட்ரூன்னா எல்லா இடத்துலையும் ட்ரூ ஆகணும். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலினா நீ செக் பண்ணிப்பார். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலினா அங்கே பாய் இருப்பாங்க, கேர்ள் இருப்பாங்க, சில்ட்ரன், தட் இஸ் ஃபாதர், மதர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீ இமேஜின் பண்ணிக்கோ. அதில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோ. பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், எப்படி வேணால் நீ எடுத்துக்கலாம். சம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸுங்கிற மெம்பர் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சேம் எக்ஸ். ஸோ ஆர் இஸ் ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா உன்னோட ரிலேஷனே நாட் அ சிஸ்டர். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிசிட்டினா A இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் B. பாருங்கள், ஏங்கிறது
நீ எடுத்துக்கோ. ஓகே, இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பின்னா அம்மாவை எடுத்துக்கோங்க. ஏ நீ வந்து நாட் அ சிஸ்டர் ஆஃப் உங்கள் அம்மா, விச் இம்ப்ளைஸ் உங்கள் அம்மா இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யூ. கரெக்டா? ஸோ விச் இம்ப்ளைஸ் பி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ. நீயும் அம்மாவும் வச்சு இந்த கண்டிஷன் செக் பண்ணிப்பார், சரியாக வரும். தட் இஸ் ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ்னு என்ன அர்த்தம்? 3 பேர் வேணும். நீயும் உன்னோட அண்ணா எடுத்துக்கோ, அடுத்தது அகெயின் உன்னோட அம்மாவை எடுத்துக்கோ. ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. ஏங்கிறது நீன்னு எடுத்துக்கோ, பிங்கிறது உங்கள் அண்ணாவை எடுத்துக்கோ. கண்டிப்பாக நீ வந்து ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி, ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ இந்த இடத்துல அம்மா எடுத்துக்க முடியாது இல்லையா, பியை. நீ அம்மாவை எடுத்துக்கோ. ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. ஏங்கிறது நீயே. ஓகே, இது அம்மாவை எடுத்துக்கோ. ஓகே, அடுத்தது சிங்கிறது இந்த இடத்துல அப்பாவை எடுத்துக்கோ. ஸோ யூ ஆர் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யுவர் மம்மி அண்ட் மம்மி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யுவர் டேடி. பட் ஏ அண்ட் சி ஆர் சிஸ்டர்ஸ். இது வந்து ஒரு இடத்துல ட்ரூவாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இடம் ட்ரூ கிடையாது. ஏன்னா யூ ஆர் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யுவர் டேடி. யூ ஆர் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யுவர் டேடி. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஆனால் இந்த இடத்துல ஒரு இடத்துல நாட் சாட்டிஸ்ஃபைடு. எந்த இடத்துலைன்னு பாரு. இப்போ இது ஏவை நீயே எடுத்துக்கோ, பி அம்மாவை எடுத்துக்கோ. அடுத்தது இந்த இடத்துல பிங்கிறது உனக்கு அம்மா. உனக்கு இன்னொரு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன், சிஸ்டர் எடுத்துக்கோ. ஓகே, உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. இது நீயே, இது இன்னொரு அக்கா. இப்படி எடுத்துக்கோ. இப்போ யூ ஆர் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யுவர் மம்மி. மம்மி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் யுவர் ஒன் மோர் சிஸ்டர். நான் சீன் எடுத்துருக்கிறேன் இதையே. ஓகே, நீ அம்மாவுக்கு சிஸ்டர் கிடையாது, அம்மா உன்னோட அக்காவுக்கு சிஸ்டர் கிடையாது. தட் இஸ் அவங்களுக்கு பொண்ணாயிருது இல்லையா. பி இஸ் நாட், அம்மா இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் அவங்க பொண்ணு, இது இன்னொரு பொண்ணு. ஓகே, ஆனால் ஏவும் சி நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கலாம்? பட் ஏ அண்ட் சி சிஸ்டர்ஸா? ஏவும் சி எப்படி இருக்கிறா? 2 குழந்தைகளாக இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுனாலும் அந்த ஹோல் சிஸ்டம் ஃபெயில்ஸ். ஆனால் சிஸ்டம் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா எவ்ரிவேர் இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை. ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சிட்டா கூட என்ன ஆயிரும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது, அதில் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. கரெக்டாக எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகும். ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் எல்லா இடத்துலையும் கரெக்டு, ஒரு இடத்துல மட்டும் நீ தப்பு பண்ணிட்ட, ஒயர் கனெக்ஷன் தப்பாக கனெக்ட் பண்ணிட்ட, என்னாகும்? அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அதே ப்ராசஸ் தான் இங்கே. சாட்டிஸ்ஃபைடுனா எவ்ரிவேர் இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை. நாட் சாட்டிஸ்ஃபைடுனா எந்த இடத்துல நாட் சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னீங்கன்னா போதும். இந்த இடத்துல நான் அப்பா போட்டேன், கண்டிப்பாக ஏ அண்ட் சி ஆர் நாட் சிஸ்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே இன்னொரு குழந்தை இருக்குன்னு எடுத்துட்டேன், அப்போ கண்டிப்பாக ஏ அண்ட் சி மே சிஸ்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல நாட் சாட்டிஸ்ஃபைடா? நாட் சாட்டிஸ்ஃபைடுங்கிறத ஒரு இடத்துல காமிச்சிங்கன்னா போதும். ஸோ ஏ ஆர் பி தான், இதுவும் நாட் சிஸ்டர், இதுவும் நாட் சிஸ்டர் தான், பி ஆர் சி தான். பட் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு சி. ஸோ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, now fourth subdivision பாருங்க. given relation is A or B if A is not a sister of B, where ABC belongs to capital A, where A is all family female members of a family. போன சம்முக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி. இங்கே நான் எடுத்துக்கிறது என்ன, ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ இதுக்கும் பாருங்கள் இதே ஸ்டெப்ஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு வரேன் பாருங்கள். ரிஃப்ளெக்சிவிட்டி, அப்போ இந்த இடத்துல ஏங்கிறத மட்டும் நீ இந்த இடத்துல என்ன மாற்றிக்கணும், ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலின்னு மாற்றிக்கணும். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டினா ஏஆர்ஏ, நீ தான் ஒரு கேர்ள்னு வச்சுக்கோவே. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து உனக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நாட் அ சிஸ்டருங்கிறதா இங்கே இருக்கிற கண்டிஷனுமா? இங்கே இருக்கிற ரிலேஷன் என்ன, நாட் அ சிஸ்டர். ஸோ நாட் அ சிஸ்டருங்கிறதா உன்னோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிசிட்டி எடுத்துட்டீங்கன்னா நீ வந்து ஒரு கேர்ளு, நான் இமேஜின் பண்ணிட்டேன் நீ கேர்ள்னு. உங்கள் அம்மாவையும் நீ ரிலேட் பண்ணிக்கோ. நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு சிஸ்டர் கிடையாது,
அப்போ உங்கள் அம்மா வந்து உனக்கு சிஸ்டர் கிடையாது. ஸோ ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி விச் இம்ப்ளைஸ் பி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. இங்கே இருக்கிற ஏபி எல்லாம் ஃபீமேல், உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி ப்ளஸ் உங்கள் அம்மா, இப்படி நீ ரிலேட் பண்ணி பார்த்துக்கோ, பாட்டி வச்சுக்கோ. ஓகே. ஸோ ஏ ஆர் பி இம்ப்ளைஸ் பி ஆர் ஏ. ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். இப்போ ட்ரான்சிட்டிவிட்டி வச்சிட்டிங்கன்னா இதே தான் நான் சொன்னேன். நீ வந்து ஒரு கேர்ளுன்னு இமேஜின் பண்ணிக்கோ, நீயும் அக்காவும் இருக்கிறீங்க ஒரு ஃபேமிலியில். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுது, நீ வந்து அம்மாவுக்கு சிஸ்டர் கிடையாது, நீயும் அம்மாவை எடுத்துக்கோ. ஏபிங்கிறது நீ, அம்மா, நீங்கிறது ஒரு கேர்ளாக இமேஜின் பண்ணிக்கோ, சிங்கிறது உன்னோட அக்கா. அப்போ நீ வந்து கண்டிப்பாக நாட் அ சிஸ்டர் ஆஃப் உங்கள் அம்மா. அம்மா வந்து இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் உன்னோட அக்கா. அவங்களுக்கு பொண்ணாயிருவாவோ இல்லையா? பட் நீங்கள் 2 பேர் எப்படி இருப்பீங்க? சிஸ்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ ஏஆர்பி அண்ட் பிஆர்சி விச் இம்ப்ளைஸ் ஏ நாட் ரிலேட்டட் டு சி. இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அப்படி தான் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் ஏவும் சியும் ரிலேட் ஆகலை, ஏ நாட் ரிலேட்டட் டு சி. ஸோ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இங்கே நான் சொல்கிறது ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி, இங்கே நம்ம எடுத்துக்கிறது ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி. கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன் அண்ட் த சேம் தான். ஓகே, அதே நோட்ஸ் தான் இங்கேயும் நீ எழுதணும். லாஸ்ட் ஒன் பாருங்கள். R is defined by x or y if x plus 2y equal to 1 for x comma y belongs to n. x yங்கிறதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 எக்ஸெட்ரா. எக்ஸை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க ஒய் கோடுனா எக்ஸ் ப்ளஸ் 2yங்கிற வேல்யூ 1 இருக்கணும். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிட்டி பாரு. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு n. எனக்கு 2 வேண்டியதில்லை, 1 மட்டும் இருந்தால் போதும். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு n. எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஆர் எக்ஸ் வேணும். எக்ஸ் ஆர் எக்ஸ் போட்டு பாருங்கள், விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 into y இல்லாதே எக்ஸ் தான். 2x equal to 1. ஸோ 3x equal to 1 which implies x equal to 1/3. பட் x equal to 1/3ங்கிறது நம்ம எக்ஸை நேச்சுரல் நம்பரில் எடுத்துருக்குறோம். இங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸு 1/3. 1/3ங்கிறது ஃப்ராக்ஷனில் கிடைக்கிது. இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு n. ஸோ எக்ஸ் ஆர் எக்ஸுங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா எக்ஸ் வந்து நாட் பிலாங்ஸ் டு n வந்துடும். ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ இந்த ரிசல்ட் எனக்கு என்ன வழி கிடைக்குது? கான்ட்ரடிக்ஷனாக கிடைக்கிறதுனால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்து சிமெட்ரிசிட்டி பாருங்கள். எக்ஸ் ஆர் ஒய் இம்ப்ளைஸ் ஒய் ஆர் எக்ஸ் சொல்லணும். எக்ஸ் ஆர் ஒய்னு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2y equal to 1 which does not implies, இதை மாற்றி போட முடியாது தெரியும் இல்லையா? எக்ஸு ஒய்யை மாற்றி போட்டோம்னா வேல்யூஸே மாறிடும். அப்போ இங்கே ஒய் போட்டு ப்ளஸ் 2x equal to 1 நான் போட முடியாது இதை வச்சுட்டு. ஸோ which does not implies, but this implies, that is which implies என்ன வரும்? y not related to x. ஏன்னா x வந்து related to y தான் இருக்குது, பட் y வந்து not related to x. y related to x இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதிலிருந்து இதை கொண்டுட்டு வரவே முடியாது, ஏன்னா x yங்கிறது டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக நம்ம எடுத்துக்கும் போது this does not implies y plus 2x equal to 1 which implies என்ன வரும்? y வந்து ஏன்னா இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் y related to x. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா y is not related to x. therefore r is not symmetric. அடுத்து ரிஃப்ளெக்சிட்டி எடுத்துட்டிங்கன்னா if x are y and y are z, எக்ஸை y கூட ரிலேட் பண்ணுறோம், ஒய்யை z கூட ரிலேட் பண்ணுறோம், தென் என்ன கண்டிஷன் வரணும்? x related to z வரணும். ஸோ இதுக்கு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2y 1, இது y ப்ளஸ் 2z equal to 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் y வந்து 3y வந்துடும், ப்ளஸ் 2z equal to 1 + 1 is 2, which does not implies x is not related to, which does not implies x related to z, that is implies x not related to z. x related to z என்ன வந்திருக்கணும்? x plus 2z equal to 1ங்கிறது வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் தான் ட்ரூ, அது வரல. ஸோ x is not related to z, which implies r is not transitive. Okay.